இல்ல ஈமி கிரியையில எதுவுமே நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நம்ம முறைகள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு முறைகள் பெரியோர்கள் வகுத்து வச்சிருப்பாங்க. அத கடைப்பிடிக்கணும். இப்போ ஒரு சில நூற்றாண்டு காலமா தான் வந்து பெண்கள் வந்து அ ஈம கிரியை செய்யக்கூடாது, சுடுகாட்டுக்கு வரக்கூடாது அப்படிலாம். நம்ம ஆதி காலத்துல எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, பூணலே வந்து போட்டிருக்காங்க. வேதம் படிச்சிருக்காங்க. நம்ம சீதாதேவி வந்து ராமர் வந்து அவங்க அப்பாவுக்கான அந்த திதி நாளும்போது இவர தேடி போகும்போது, அந்தணர தேடி போகும்போது அவர் கிடைக்காத போது, அதுக்குள்ள அவங்க அப்பா வந்துறாங்க. சீதாதேவியே பிண்டம் வச்சிருக்காங்க. அவங்க வந்து சந்தியாவந்தனம் செய்திருக்காங்க. லவகுசா வந்து குருகுலத்தில படிக்கும்போது, அவங்களோட சேர்ந்து ஒரு பெண்ணும் சேர்ந்து ஒரு பெண் குழந்தையும் படிச்சதுக்கான கதையெல்லாம் நம்ம பார்க்குறோம். தாயோட வயித்துல ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும், எந்த பாலினமா இருந்தாலும், அந்த வயித்துல தான் நம்ம உருவாகுறோம். எல்லாருக்குமே அந்த கடமைகள் இருக்கு. எப்படி உயிரோட இருக்கும்போது நம்ம தாய் தந்தையர பார்த்துக்கிறதுக்கான கடமையும், பொறுப்பும் நமக்கு இருக்கோ, அதே மாரி அவங்க இறந்த பிறகும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய அந்திம காரியமாகட்டும், பிண்டமாகட்டும், தவசமாகட்டும் எல்லா பிள்ளைகளுமே செய்யறதுக்கான உரிமை இருக்கு.